அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வலையில் யூடியூப் சேனல். pumping tapang pumping tapang pumping tapang 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 அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வலையில் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பக்கடா பாய்ஸ் பிரதரோட பிரியாணி கடை ஓப்பனிங்க்கு தான் போக போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து அண்ணன் வந்து பிரியாணி கடை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. பக்கடா பாய்ஸு யூடியூப் சேனல் வந்து எனக்கு ரொம்ப 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 ஃபேவரெட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கடைக்கு வீடியோ பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் வந்து அவரோட ஃபாலோவர்ஸு. நான் யூடியூப் சேனல் அப்போலாம் வீடியோ அப்பப்போ தான் போடுறோம். ஸோ வீடியோ போட்டுட்ருக்கோம் இல்லையா, வீடியோ வந்து நிறைய கடைகள் வந்து அவர் ஸ்ட்ரீட் ஃபுட்டு எல்லா கடைகளுக்கும் நிறைய கடைகள் சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி நானும் வந்து நிறைய கடைகள் அவரோட என்னால் முடிஞ்ச நியர்பை கடைகள் ஏதாவது நம்ம வந்து போயிட்டு கேட்டு வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ மட்டும் இல்லாமல் நான் கடை ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறையா பேர் வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அவங்க ரீச் பண்ண ட்ரை பண்ணதை விட அவங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் அண்ணன் வந்து சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணார். டக்குன்னு உடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணார். அதேமாதிரி பக்கடா பாய்ஸ் அண்ணனும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணார். ஸோ இவங்களாம் வந்து நமக்கு வந்து நம்ம விஐபி பிரியாணி வந்து ஸோ வீடியோ பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பைசா வாங்காமல், முக்கியமாக பார்த்திங்கன்னா காசே வாங்காமல். ஸோ இவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணணும், ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கடைகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அண்ணனே வந்து பிரியாணி கடை வந்து ஓப்பன் பண்ண போகிறாரு. இவரோட பிரியாணி கடைக்கு போகாமல் இருந்தால் எப்படி, அதுவும் வந்து எனக்கு வந்து ஸ்பெஷலாக கால் பண்ணி வந்துடுங்க, வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நிறை குறைகள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரோட வீடியோஸ்லையும் எல்லாமே அப்படி தான் சொல்லியிருக்காரு. வந்து நிறை குறைகள் எல்லாமே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு சும்மா அவர் கூப்பிடலன்னா கூட நான் போயிருப்பேன். பட் நமக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காரு. கண்டிப்பாக வந்து நம்ம போகாமல் இருந்தால் எப்படி. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம பக்கடா பாய்ஸ் பிரியாணி கடைக்கு போயிட்டு ஸோ சில கூட ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். அதான் இந்த இது. நானும் கடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போயிடணும்னு நினச்சேன். அதே மாதிரியே நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போயிட்டு எனக்கு முன்னாடி நிறையா பசங்க வந்து பார்சல்லாம் பண்ணிட்டு
என் பக்கத்தில் நம்மளோட சுல்தான் பிரதர் இன்ஸ்டாகிராமில் டப்பாங்க பிரதர்னு சொல்லுவாங்க, டப்பாங்குன்னு ஸ்லிப்பர் ஷாப் வச்சுருக்காரு இல்லையா, அவர் தான் நல்ல சூப்பரான டைப்பு அண்டு நிறையா ஹெல்ப் பண்ணார். டப்பாங்க பம்பிங் டப்பாங்க. ஸோ பக்கடா பாய்ஸான கடையில் வந்து போனோடனே எனக்கு ஒரு செம்ம வைப் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே ஒர்க்கர்ஸ் தவிர வாலண்டியரியாக நிறையா யூடியூபர்ஸு, இன்ஸ்டா செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இறங்கி வேலை செஞ்சாங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுங்க பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர். வேர்ல்டு ஃபுட் டியூப் சொல்லிட்டு மாசா குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டு கலக்குவாங்க யூடியூப்பில். இவங்க செம்ம ஜெம் கேரக்டருங்க. இவங்க இறங்கி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சாங்கன்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே செட் பண்ணிட்ட பிறகு பிரியாணியும் வந்துச்சு. பிரியாணியுமே வந்து எல்லாருமே வந்து ஒரு கை கொடுத்து அழகாக வந்து இறக்கி முடிச்சாச்சு. 2 பிரியாணி வந்தது, சிக்கன் பிரியாணி அண்டு மட்டன் பிரியாணி. ஹியூஜ் குவான்டிட்டி, செம்ம சூப்பராக இருந்தது தம் ஷாட்லாம். ஸோ பிரியாணி இறக்கி முடித்து பார்சலுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ண உடனே வந்து ஒன் சைடு பில்லிங் போட ஆரம்பிச்சாச்சு. பில்லிங் போட்டு எல்லாருமே பில்லோடு வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ பிரியாணி டப்பரம் ஓப்பன் பண்ணி தம்மெல்லாம் பிரித்து பார்சல் பண்ண ஆரம்பித்தது தான். செம்ம க்ரௌடு. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பார்சல் பண்ணி தர முடியுமோ நம்ம சிவகண்ணன் பிரதர் வந்து டக்குன்னு பார்சல் பண்ணார். நான் லப்பர் பேண்ட் போட்டேன், அதேமாதிரி நானும் கொஞ்சம் பார்சல் பண்ணேன். ஸோ நிறையா 2 சைடும் வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி 2 சைடும் அடித்து பார்சல் பண்ணிட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அது இல்லாமல் நிறைய பேர் வாலண்டரியாக வந்து ஒரு சைடு ஒரு வேலையை வந்து பிரித்து பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நேற்று டேவே. ஸோ இந்த வேலை எல்லாமே பண்ணி முடிச்சு சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. சாப்பிட்றதுக்கு மட்டன் பிரியாணி அப்போ தம்மு ஷாட் உடச்சதுலேருந்து செம்ம டெம்டிங்காக இருந்தது. நீங்களே பார்ப்பீங்க, பீஸ் எல்லாம் வந்து செம்ம ஜூஸியாக, பிரியாணிலாம் நல்லா சுட இருந்தது. பட் இப்போ வந்து கொஞ்சம் ஆறி போயிட்டு தான் நான் சாப்பிட்டேன். செம்ம டெம்டிங்காக அந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணது செம்ம சூப்பராக இருந்தது. அப்படியே கல்யாண வீட்டில் சாப்பிட்டா எந்த டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு அப்படியே இருந்தது. சூப்பர் பிரதர், இதே மெயின்டைன் பண்ணுங்கள், செம்ம குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ 200 ருபீஸ்க்கு இது வந்து ரொம்ப ஒர்த்தான ஒரு பிரியாணி. ஸோ ஒரு நாள் வந்து சீக்கிரமாக வந்து சூடாக இந்த பிரியாணி வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து டேஸ்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப யூனிக்கான ஒரு டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸ்வீட்டு பிரியாணி கடையில் எந்த ஒரு பிரியாணி கடையிலும் நான் இந்த ஸ்வீட் வந்து நான் சாப்பிட்டதும் இல்லை, பார்த்ததுமே இல்லை. ஸோ ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்வீட்டு அட்லாப்பம் சொல்லிட்டு ராமநாத் டிஸ்ட்ரிக்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தார். இது வந்து அவங்களோட வீட்டில் அவங்க ஒய்ஃபு, அம்மா எல்லாமே சேர்ந்து அவங்களே வந்து மேக் பண்ணுறாங்க. ஒரு ஹோம்லி ஸ்வீட்டு, செம்ம டேஸ்ட். பக்கடா பாய்ஸ் அண்ணன் கடைக்கு போனீங்கன்னா இந்த ஸ்வீட்டை மறக்காமல் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப டிமாண்டில் போச்சு நேற்று. ஸோ 50 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காரு. ரொம்ப ஒர்த்தியான சூப்பரான ஒரு டெசர்ட்னு நான் சொல்லுவேன். எனக்கு இந்த டெசர்ட் வந்து வாங்கி கொடுத்தது ஐடியா மணி பிரதர் தான். யாஷிக் பிரதரையும் நான் மீட் பண்ணேன். யாஷிக் பிரதர் யாஷிக் ரைடுன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அண்ட் வந்து ஒரு கோயமால ஸ்மோக்கி மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புமே ரன் பண்ணிட்டு இருக்காரு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ ஐடியா மணி பிரதர் வந்து நம்மளோட விஐபி பிரியாணி, சீரகசம மட்டன் பிரியாணி பற்றி ஸ்பெஷலாக சொல்லிட்டு இருந்தார். கண்டிப்பாக வாங்க பிரதர் கடைக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே மைக் போட்டு எடுக்கல. ஸோ இங்கே பேசும்போதும் வந்து எனக்கு மைக் போட்டு எடுக்கல. ஸோ அதனால தான் கூடிய சீக்கிரம் அகைன் மீட் பண்ணலாம் நம்ம விஐபி பிரியாணி கடையில். ஸோ ஃபைனலாக வந்து பக்கோடா பாய்ஸ் அண்ணனையும் மீட் பண்ணி நான் வாங்கிட்டு போயிருந்த ஒரு சின்ன கிஃப்ட் வந்து அவருக்கெல்லாம் கொடுத்துட்டு அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார். ஸோ கடை ஸ்டார்ட் பண்ண ஓனர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட் டே எவ்வளோ ப்ரெஷராக இருக்கும்னு சொல்லிட்டு அதுவும் அரோல் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். அதையும் வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து பண்ணி முடிச்சு எல்லாருக்குமே வந்து ஃபோட்டோ கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாருக்கும் பார்சல் பண்ணி கரெக்டாக வந்து டக்குன்னு அனுப்புறதா இருக்கட்டும், ப்ளஸ் வந்து டபுளாக எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு கொடுக்குறது எல்லாமே வந்து நீட்டாக சூப்பராக பண்ணார். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாரெல்லாம் வந்து நேற்று பக்கடா பிரியாணி வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணீங்க, எப்படி இருந்தது சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுத்துருங்க, கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள்.